2026ஆம் ஆண்டு தேர்தலை ஒட்டி விஜய் தனது பிரச்சாரத்தை திருச்சியிலிருந்து தொடங்கினார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பகுதியில் தவேக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் செய்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரச்சாரம் செய்யாமல் கை மட்டும் காட்டி சென்றது 7 மணி நேரமாக காத்திருந்த தங்களுக்கு மனவேதனை அளிப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் மதியம் 3 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மதியம் 3 மணி பேசணும்னு எதிர்பார்த்தனே, அதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பேசல. பரவாயில்ல, தளபதி பார்த்ததே போதுண்ணே. ரொம்ப இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி இங்கே வரைக்கும் அடிப்பட்டு காயத்தோட வந்திருக்கேனே. தளபதி பார்க்கறதுக்கு அந்த காயம் கூட ஆறல. பார்த்தோம், ஆனால் அவங்க பேசல. அவங்க பேசணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் பேசவே இல்லை. அது ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. நிறைய கவர்மெண்ட் அலோவ் பண்ணணும். அவரை வர வைக்கிறதுக்கு எல்லாம் இது மக்களாட்சி அப்படின் போது எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணணும். ஆளுங்கட்சி வரும்போது எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி போலீஸ் இது கொடுக்கணும். திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த தவேக தலைவர் விஜய் மக்களை சந்திக்க பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பிரச்சார வாகனத்தில் ஏறி மக்களை சந்திக்க தொடங்கினார். அவருக்கு தவேக முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் விமான நிலையத்தில் தவேக கொடியுடன் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். விமான நிலையத்தில் தடுப்புகளை உடைத்து உள்ளே நுழைந்த தொண்டர்கள் விஜயை கண்டு உற்சாகமாக ஆரவாரம் செய்தனர். தொண்டர்களின் கூட்டத்தால் விமான நிலையத்தில் இருந்தே போக்குவரத்து ஸ்தம்பித்தது. விஜய்க்கு வழிநடுகிலும் ஆட்டம் பாட்டத்துடன் பிரச்சார வாகனத்தின் மீது பூக்களை தூவியும் தவேக கொடிகளை அசைத்தும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து தவேக தலைவர் விஜய் பிரச்சார வாகனத்தில் இருந்து தொண்டர்களுடன் கைகுலுக்கியும் அவர்களை நோக்கி கையசைத்தும் தனது அன்பை வெளிப்படுத்தினார். அப்போது டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் கட்டுக்கடங்காத கூட்டத்திலும் பிரச்சார வாகனத்தின் கண்ணாடியை திறந்து தொண்டர் கொடுத்த புகைப்படத்தையும் மற்றொரு தொண்டர் கொடுத்த வேலையும் புன்னகையுடன் விஜய் பெற்றுக் கொண்டார். இதனிடையே தொண்டர் ஒருவர் திடீரென பிரச்சார வாகனத்தில் ஏறி தொங்கிக் கொண்டு விஜயை நெருங்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மரக்கடை பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் தவேக தலைவர் விஜய் பேசும்போது அவருடைய பேச்சு சரியாக கேட்காததால் தொண்டர்கள் கூச்சல் எழுப்பினர். அவர் நேரலை ஒளிபரப்பிற்கான மைக்கில் பேசும்போது மைக்கில் கோளாறு ஏற்பட்டதால் அவருடைய பேச்சு சரியாக கேட்கவில்லை. இதையடுத்து மரக்கடை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த ஸ்பீக்கருக்கான மைக்கில் விஜய் பேசினார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா என தவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், வாக்குறுதிகளை அளித்தீர்களே, செய்தீர்களா என முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாணியில் கேள்வி எழுப்பினார். கடந்த தேர்தலின் போது அளித்த 505 வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். டீசல் விலை 3 ரூபாய் குறைக்கப்படும், மாதாந்திர மின்சார கட்டணம் கணக்கீடு, மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து போன்ற வாக்குறுதிகள் என்ன ஆனது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஆளும் திமுக அரசு அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் தரப்போவதில்லை என்றும், ஆனால் கல்வி, மின்சாரம், மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை தவேக நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். வறட்சியான மாவட்டமான அரியலூரில் சிமெண்ட் ஆலைகளால் ஏற்படும் மாசுபாட்டை தடுக்காதது ஏன் என தவேக தலைவர் விஜய் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான தனது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை முறையாக பராமரிக்காதது ஏன் எனவும், ராஜேந்திர சோழனுக்கு ஏன் மணிமண்டபம் அமைக்கப்படவில்லை எனவும் காட்டமாக கேள்வி எழுப்பினார். சரி, இப்போ நம்ம அரியலூர் மாவட்டத்துக்கு வருவோம்.
தமிழகத்தோட வறட்சியான மாவட்டங்கள முதல் வரிசையில காலங்காலமா இருக்கிற மாவட்டம் தான் நம்ம அரியலூர் மாவட்டம். சிமெண்ட் உற்பத்தியும் முந்திரி உற்பத்தியும் நடக்குது, பட்டாசு தொழிலும் கொஞ்சம் நடக்குது. ஆனா இங்க இருக்கிற இந்த தொழிலையாவது மேம்படுத்தலாம்னு இந்த கவர்மெண்ட் ஏதாவது யோசிக்குதான்னு கேட்டா ஜீரோ தான். சிமெண்ட் ஆலைகளால ஏற்படுற மாசுபாட்டுல இருந்து மக்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. யுனெஸ்கோவோட உலக மரபு சின்னமாக அறிவிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை முறையாக பராமரிக்கணும். ஜெயங்கொண்டத்தில் ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் அமைக்கலையே ஏன்? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.